வணக்கம். இது தந்தியின் இன்று வரவேற்பது ரஞ்சித். தமிழகத்தில் வேட்புமனு தாக்கல் நிறைவு. மதிமுக விசிகாவுக்கு சின்னம் மறுப்பு என பரபரப்புகளும் திருப்பங்களும் நிறைந்த நாள் இன்று. முதலில் ரீபோஸ் மேட்ரஸஸ் வழங்கும் தலைப்புச் செய்திகள். தமிழகம் புதுச்சேரியில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவு. தயாநிதி மாறன், ஆராசா, திருமாவளவன், அண்ணாமலை, டிடிவி தினகரன் உள்ளிட்ட முக்கிய வேட்பாளர்கள் இன்று வேட்புமனு தாக்கல். மொத்தம் 820 பேர் மனு தாக்கல் செய்துள்ள நிலையில் வேட்புமனுக்கள் மீது நாளை பரிசீலனை. தென்காசி, விருதுநகர் வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் ஸ்டாலின் பிரச்சாரம். மத்திய பாஜக அரசு சிறுபான்மை மற்றும் தலித் மக்களுக்கு எதிராக செயல்படுகிறது என விமர்சனம். பெட்ரோல், டீசல், கேஸ் விலை உயர்வுதான் பிரதமர் மோடியின் சாதனை என்றும் கடும் தாக்கு. அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து நாகர்கோவிலில் எடப்பாடி பழனிசாமி இன்று பிரச்சாரம். சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, போதைப்பொருள் புழக்கம் அதிகரிப்பு என குற்றச்சாட்டு. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னம் ஒதுக்க தேர்தல் ஆணையம் மறுப்பு. மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் வழங்க முடியாது என்றும் அறிவிப்பு. தீப்பெட்டி அல்லது சிலிண்டர் சின்னம் கோரி மதிமுக மனு. மக்களவைத் தேர்தலில் நாம் தமிழர் கட்சி மைக் சின்னத்திலேயே போட்டியிடும். விரும்பிய சின்னம் கிடைக்காத நிலையில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் இன்று அறிவிப்பு. ராமநாதபுரம் தொகுதியில் பன்னீர்செல்வம் என்ற பெயரில் மேலும் ஒருவர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளதால் குழப்பம். எடப்பாடி பழனிசாமி தரப்பு சூழ்ச்சி செய்வதாக ஓபிஎஸ் மகன் ஜெயபிரதீப் பகிரங்க குற்றச்சாட்டு. மக்களவைத் தேர்தலில் அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கியது தேர்தல் ஆணையம். இரட்டை இலை சின்னத்தை முடக்க கோரிய ஓபிஎஸ்ஸின் மனு நிராகரிப்பு. மக்களவைத் தேர்தலுக்கான பாமக தேர்தல் அறிக்கையை இன்று வெளியிட்டார் பாமக நிறுவனர் ராமதாஸ். சாதிவாரி கணக்கெடுப்பு, 21 வயதுக்குட்பட்டோரின் திருமணத்திற்கு பெற்றோரின் ஒப்புதல் கட்டாயமாக்க வேண்டும் என வலியுறுத்தல். தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைந்தது. பல்வேறு முக்கிய வேட்பாளர்களும் இன்று தங்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். மாநிலம் முழுவதும் சுமார் 820 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். அண்மை தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சதீஷ் முருகன். தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் வேட்புமனு தாக்கல் கடைசி நாளான இன்று நீலகிரி மக்களவைத் தொகுதியில் திமுக வேட்பாளர் ஆராசா வேட்புமனுவை தாக்கல் செய்தார். சிதம்பரம் மக்களவைத் தொகுதியில் போட்டியிட விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். மத்திய சென்னை மக்களவைத் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்தவுடன் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் களத்தில் தங்களுக்கு எதிரிகளே இல்லை என குறிப்பிட்டார். கோவையில் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு ஏராளமான பாஜக தொண்டர்கள் மேளதாளங்கள் முழங்க நடனமாடி உற்சாக வரவேற்பளித்தனர். தொடர்ந்து மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் அண்ணாமலை வேட்புமனு தாக்கல் செய்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை மக்கள் பேராதரவுடன் வெற்றி பெறுவேன் என நம்பிக்கை தெரிவித்தார். வேட்புமனு தாக்கல் வெற்றிகரமாக செய்திருக்கின்றோம். ஒரு எழுச்சியான ஒரு வேட்புமனு தாக்கல் நடந்திருக்கிறது. எங்களுக்கு தெரியும், களத்தை பார்க்கும் பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி உறுதிப்பட்டுப்பட்டிருக்கிறது. இதேபோல் தேனி அமமுக வேட்பாளர் டிடிவி தினகரன், திருவள்ளூர் காங்கிரஸ் வேட்பாளர் சசிகாந்த் செந்தில், கரூர் காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி, கன்னியாகுமரி காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்த், புதுச்சேரி காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் உள்ளிட்ட பல முக்கிய வேட்பாளர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தனர். செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்கும் கூடுதல் தகவல். அடுத்த 2 நாட்களுக்கு வேட்புமனுவை திரும்ப பெறுவதற்கான கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வருகிற 30ஆம் தேதி போட்டியிட தகுதி பெறப்பட்ட வேட்பாளர்களுடைய இறுதிப்பட்டியல் தேர்தல் ஆணையம் வெளியிட திட்டமிட்டிருக்கிறது. ரஞ்சித். நன்றி சதீஷ் முருகன். மக்களவை தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் மதிமுகவுக்கு பம்பரம் சின்னமும் விசிகாவுக்கு பானை சின்னமும் ஒதுக்க தேர்தல் ஆணையம் இன்று மறுப்பு தெரிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேர்தல் ஆணையத்தின் இந்த முடிவை எதிர்த்து நீதிமன்றத்தை நாட உள்ளதாக திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் குறித்து அரசியல் விமர்சகரிடம் பேசினோம். தகவல்களை விவரிக்கிறார்கள் செய்தியாளர்கள் சுரேஷ் மற்றும் தாயுமானவன். மக்களவைத் தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவிற்கு இரட்டை இலை சின்னத்தை இன்று ஒதுக்கிய தேர்தல் ஆணையம் இபிஎஸ் அணிக்கு இரட்டை இலையை ஒதுக்கக்கூடாது என்ற ஓ பன்னீர்செல்வத்தின் கோரிக்கையை நிராகரித்துள்ளது. இதனிடையே கரும்பு விவசாய சின்னத்திற்காக கடைசி வரை போராடினோம், ஆனால் கிடைக்கவில்லை என கூறியுள்ள நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நாடாளுமன்ற தேர்தலில் மைக் சின்னத்தில் போட்டியிடுவதாக இன்று அறிவித்துள்ளார். யாரும் எந்த கட்சிக்காரங்களும் தங்கள் சின்னத்துக்கு வாக்கு கேட்கலாம், ஆனால் ஏன் சின்னத்தை தவிர்த்துட்டு வாக்கு கேட்க முடியாது. மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாடு உட்பட 6 மாநிலங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிடும் சூழலில் தங்களுக்கு பானை சின்னம் ஒதுக்க கோரி விசிக சார்பில்
டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இன்று மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து பரிசீலித்து மாலை 5 மணிக்குள் முடிவெடுக்க டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் விசிகவுக்கு பானை சின்னம் வழங்க தேர்தல் ஆணையம் மறுத்துள்ளது. மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்குவது குறித்து இன்று காலைக்குள் முடிவெடுக்க தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்க முடியாது என தேர்தல் ஆணையம் மறுப்பு தெரிவித்துள்ளது. தேர்தல் சின்னம் விவகாரம் குறித்து அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அப்பாஸிடம் பேசினோம். வாக்கு வங்கி இவர்களை விடவும் குறைவாக இருக்கிற தமிழ் மாநில காங்கிரசிற்கு அவர்கள் கேட்ட சைக்கிள் சின்னத்தை வழங்கியிருக்கிறார்கள். தேர்தல் ஆணையம் எந்த அரசியல் கட்சிக்கும் பாரபட்சம் காட்டக்கூடாது என்பதைத்தான் பொதுமக்கள் விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் நம்பகத்தன்மையை நிரூபிக்க வேண்டிய தருணமாக இதை நான் பார்க்கிறேன். அதே சமயம் பம்பரம் சின்னத்தை தேர்தல் ஆணையம் மறுத்தாலும் தனிச்சின்னத்தில் போட்டியிடுவதில் உறுதியாக இருப்பதாக மதிமுக கட்சியின் திருச்சி தொகுதி வேட்பாளர் துரை வைகோ திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். பாஜகவை எதிர்க்கின்ற அரசியல் இயக்கங்கள் எதுவுமே இங்க தமிழ்நாட்டிலே சரி நாட்டிலே எது இருக்கக்கூடாதுங்கிறத அந்த மனப்பான்மையை தான் இந்த எலெக்ஷன் கமிஷனுடைய இந்த நடவடிக்கையில் தெரியப்படுத்துது. பாஜக கூட்டணி கட்சிகளுக்கு விரும்பும் சின்னம் வழங்கப்படும் நிலையில் பிற கட்சிகள் வஞ்சிக்கப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தாயுமானவன் சின்னம் ஒதுக்க தேர்தல் ஆணையம் மறுத்திருக்கும் நிலையில் மதிமுக விசிகாவின் நிலைப்பாடு என்ன? மேல்முறையீடு செய்ய வாய்ப்புள்ளதா? கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. நாம் தமிழர் மதிமுக வரிசையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அவர்கள் கேட்ட பானை சின்னத்தை ஒதுக்க முடியாதென தேர்தல் ஆணையம் மறுப்பு தெரிவித்துவிட்ட ஒரு சூழலில் அடுத்த கட்டமாக சட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட போவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைமை முடிவு செய்திருக்கிறது. இது ஒருபுறம் இருக்க மதிமுகவிற்கு பம்பரம் சின்னத்தை ஒதுக்குமாறு உயர்நீதிமன்றத்தை நாடியிருந்த ஒரு சூழலில் உயர்நீதிமன்றமும் அதற்கான உத்தரவை பிறப்பிக்க முடியாது என தெரிவித்துவிட்ட ஒரு நிலையில் நாளைய தினம் எந்த சின்னத்தில் போட்டி என்பது தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்படும் என மதிமுக தலைமை முடிவு செய்திருக்கிறது. ரஞ்சித், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். நேயர்களே, கடந்த 2 நாட்களாக நட்சத்திர வேட்பாளர்களின் சொத்து மதிப்பு விவரங்களை அலசி வருகிறோம். அந்த வகையில் கடைசி நாளான இன்று பல்வேறு நட்சத்திர வேட்பாளர்கள் தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். அவர்களுள் முக்கியமானவர்களின் பட்டியலை விரைவாக பார்த்துவிடலாம். முதலாவதாக நாம் பார்க்க இருக்கும் வேட்பாளர் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை. கடந்த சட்டமன்ற தேர்தலில் 2021 சட்டமன்ற தேர்தலில் அரவக்குறிச்சி தொகுதியில் போட்டியிட்டு சுமார் 38% வாக்குகளை பெற்றார் பாஜக தலைவர் அண்ணாமலை. தற்போது மக்களவை தேர்தலில் கோவை மக்களவை தொகுதியின் பக்கம் இவரது கவனம் திரும்பி இருக்கிறது. வேட்புமனுவில் இவர் தெரிவித்துள்ள தகவலின்படி 5 லட்சம் ரூபாய் ரொக்கம் கையிருப்பில் உள்ளது. அசையும் சொத்தின் மதிப்பு 36 லட்சம் ரூபாய். அசையா சொத்துக்களின் மதிப்பு 1.12 கோடி ரூபாய். கடன்கள் எதுவும் தனக்கு இல்லை என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தன்னுடைய வேட்புமனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்ததாக திமுக வேட்பாளர் மத்திய சென்னை தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் மத்திய சென்னை தொகுதியில் ஏற்கனவே 3 முறை வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஒரு வலிமையான வேட்பாளர். இவர் தன்னுடைய வேட்புமனுவில் 69,850 ரூபாய் ரொக்கம் கையிருப்பில் உள்ளதாக கூறியிருக்கிறார். அசையும் சொத்துக்களின் மதிப்பு 7.81 கோடி ரூபாய். அசையா சொத்துக்களின் மதிப்பு 59,000. கடன்கள் தனக்கு எதுவும் இல்லை என்று தயாநிதி மாறன் தன்னுடைய வேட்புமனுவில் கூறியிருக்கிறார். அடுத்ததாக நீலகிரி மக்களவை தொகுதியில் திமுக வேட்பாளராக களமிறங்கக்கூடியவர் ஆராசா. தற்போதைய எம்பியும் கூட. ஏற்கனவே இந்த தொகுதியில் 2 முறை ஆராசா வெற்றி பெற்றிருக்கிறார். இவர் தன்னுடைய வேட்புமனுவில் ரொக்கம் 3.41 லட்சம் ரூபாய் ரொக்கம் கையிருப்பில் உள்ளதாக கூறியிருக்கிறார். 3.73 கோடி மதிப்பிலான அசையும் சொத்துக்கள் இருப்பதாக கூறியிருக்கிறார். அசையா சொத்துக்கள் எதுவும் தனக்கு இல்லை என்றும் 19 லட்சம் ரூபாய்க்கு கடன்கள் இருப்பதாக ஆராசா தன்னுடைய வேட்புமனுவில் தெரிவித்திருக்கிறார். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய மற்றும் ஒரு நட்சத்திர வேட்பாளர் விஜய் வசந்த். கன்னியாகுமரி மக்களவை தொகுதியில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் வேட்பாளராக களமிறங்குகிறார். தற்போதைய எம்பியும் கூட. 2021 சட்டமன்ற தேர்தலின் போது கன்னியாகுமரி மக்களவை தொகுதிக்கு, அதாவது இவருடைய தந்தையார் மறைவுக்கு பிறகு கன்னியாகுமரி மக்களவை தொகுதிக்கு நடந்த இடைத்தேர்தலின் போது காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டு வெற்றி பெற்று தற்போது எம்பியாக உள்ளார். மீண்டும் காங்கிரஸ் கட்சி சார்பில் எதிர்வரும் மக்களவை தேர்தலிலும் இவரே போட்டியிடுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் தன்னுடைய வேட்புமனுவில் 1.85 லட்சம் ரொக்கம் கையிருப்பில் உள்ளதாகவும் 48 கோடி ரூபாய் மதிப்பில் அசையும் சொத்துக்கள் தனக்கு இருப்பதாக கூறியிருக்கிறார். 13 கோடி ரூபாய் மதிப்பில் அசையா சொத்துக்கள் தனக்கு இருப்பதாகவும் 3 கோடி ரூபாய்க்கு கடன்கள் இருப்பதாகவும் தன்னுடைய வேட்புமனுவில் விஜய் வசந்த் கூறியிருக்கிறார். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய முக்கிய வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன். தேனி மக்களவை தொகுதியில்
திமுக சார்பில் தற்போது களமிறங்கக்கூடியவர் தங்க தமிழ்ச்செல்வன். இவர் அமமுகவிலிருந்து திமுகவில் ஐக்கியமானவர். 2019 மக்களவை தேர்தலில் தேனி தொகுதியில் அமமுக வேட்பாளராக களமிறங்கினார். அதன் பின்னர் அமமுகவிலிருந்து விலகி திமுகவில் ஐக்கியமான பிறகு 2021 சட்டமன்ற தேர்தலில் போடி நாயக்கனூரில் முன்னாள் முதலமைச்சர் OPS-ஐ எதிர்த்து களம் கண்டவர். தற்போது எதிர்வரும் மக்களவை தேர்தலில் மீண்டும் திமுக அவருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறது. எதிர்வரும் மக்களவை தேர்தலில் தேனி மக்களவை தொகுதியிலேயே வேட்பாளராக உதயசூரியன் சின்னத்திலே தங்க தமிழ்ச்செல்வன் களமிறங்கப் போகிறார். இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம், யாரை அவர் எதிர்க்கிறார்? இதே தேனி மக்களவை தொகுதியில் பாஜக கூட்டணியில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் யாருடைய தலைமையை எதிர்த்து இவர் கட்சியிலிருந்து விலகி வெளியே வந்து திமுகவில் ஐக்கியமானாரோ அவர் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் இந்த தொகுதியில் போட்டியிடுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் தன்னுடைய வேட்புமனுவில் 4.75 லட்சம் ரூபாய் ரொக்கம் கையிருப்பில் உள்ளதாகவும் 32 லட்சம் ரூபாய் மதிப்பில் அசையும் சொத்துக்களும் 2.42 கோடி ரூபாய் மதிப்பில் அசையா சொத்துக்களும் இருப்பதாக கூறியிருக்கிறார். கடன்கள் தனக்கு எதுவும் இல்லை என்று வேட்புமனுவில் தங்க தமிழ்ச்செல்வன் கூறியிருக்கிறார். அடுத்ததாக இளம் வேட்பாளர் தற்போதைய அமைச்சர் KN நேருவின் மகன் அருண் நேரு பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிடுகிறார். இவர் தன்னுடைய வேட்புமனுவில் சுமார் 2 லட்சம் ரூபாய் ரொக்கம் தன்னுடைய கையில் இருப்பதாகவும் 46 கோடி ரூபாய் மதிப்பில் அசையும் சொத்துக்களும் 29 கோடி ரூபாய் மதிப்பில் அசையா சொத்துக்கள் இருப்பதாக அருண் நேரு தன்னுடைய வேட்புமனுவில் தெரிவித்திருக்கிறார். 19 கோடி ரூபாய்க்கு கடன்கள் இருப்பதாக அருண் நேரு தெரிவித்திருக்கிறார். இந்த தொகுதியில் பார்க்கும்போது பெரம்பலூர் மக்களவை தொகுதி நட்சத்திர அந்தஸ்து பெற்ற தொகுதி. இந்த தொகுதியில் மற்றும் ஒரு நட்சத்திர வேட்பாளர் இருக்கிறார். இந்த நட்சத்திர வேட்பாளர் பாஜக கூட்டணியில் தாமரை சின்னத்தில் போட்டியிடுகிறார். இந்திய ஜனநாயக கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் பாரிவேந்தர் அவர்கள். முதல் முறை வேட்பாளரான அருண் நேரு பாரிவேந்தரை எதிர்கொள்கிறார். இந்த மக்களவை தேர்தலில் 2019 திமுக கூட்டணியில் பாரிவேந்தர் இதே தொகுதியில் வந்து திமுகவுடன் கூட்டணி வைத்து இதே தொகுதியில் 2019 மக்களவை தேர்தலில் பாரிவேந்தர் போட்டியிட்ட போது சுமார் 4 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயித்தார். அந்த வகையில் திமுகவுக்கு மிகவும் சாதகமாக இருக்கக்கூடிய இந்த தொகுதி திமுகவுக்கு மிகவும் சாதகமாக இருக்கக்கூடிய தொகுதி என்று நம்பப்படுகிறது. அதே நேரம் அருண் நேரு முதல் முறை வேட்பாளரும் கூட. அதனால சூரியனா தாமரையா, சீனியரா ஜூனியரா, எது வெற்றியை தீர்மானிக்கப் போகிறது என்பதை தேர்தல் முடிவுகள் தான் பதில் சொல்லும். பொறுத்திருந்து பார்க்கலாம். இவர் தன்னுடைய வேட்புமனுவில் ரொக்கம் 2 லட்சம் ரூபாய் ரொக்கம் கையிருப்பில் இருப்பதாகவும் அசையும் சொத்துக்கள் 46 கோடி மதிப்பு, அசையா சொத்து 29 கோடி, கடன்கள் 19 கோடி ரூபாய்க்கு கடன்கள் இருப்பதாக கூறியிருக்கிறார். நேயர்களே, சரி, வேட்புமனுவில் இவர்கள் அனைவரும் கொடுத்த தகவல்கள் உண்மைதானா என்று பலருக்கும் கேள்விகள் எழும். வேட்புமனுவில் ஒருவேளை தவறான தகவல்களை ஒரு வேட்பாளர் கொடுத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டால் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 125A படி வெற்றி பெற்று ஒருவேளை எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகும் கூட சம்பந்தப்பட்டவர் மீது நடவடிக்கை எடுக்க முடியும். அதன்படி 6 மாதங்கள் வரை தகுதி நீக்கம் செய்யப்படுவார்கள். திமுக வேட்பாளர்களை ஆதரித்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் இன்று பிரச்சாரம் மேற்கொண்ட முதலமைச்சர் ஸ்டாலின் பாஜக சிறுபான்மை மக்களின் எதிரி என குற்றம் சாட்டினார். இதேபோல் அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமியும் பிரச்சாரம் மேற்கொண்டார். அரசியல் கட்சிகளின் அனல் பறந்த இன்றைய பிரச்சாரங்கள் குறித்து விவரிக்கிறது பின்வரும் தொகுப்பு. திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் முதலமைச்சர் ஸ்டாலின் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இன்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் தென்காசி, விருதுநகர் தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களை அறிமுகம் செய்து பிரச்சாரம் மேற்கொண்டார். பொதுக்கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் சிறுபான்மை, தலித் மக்களுக்கு பாஜக எதிராக செயல்படுகிறது என குற்றம் சாட்டினார். ஒடுக்கப்பட்ட மக்கள் படிக்கிறத, பெரிய பொறுப்புகளுக்கு போறத காலங்காலமாக தடுத்த இவங்க இப்பவும் தங்கள் கையில் ஆட்சி இருக்கிறதால தடுக்கிறாங்க. மறுபுறம் நாகர்கோவிலில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கன்னியாகுமரி மக்களவை தொகுதி மற்றும் விளவங்கோடு இடைத்தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்தார். மாநாட்டில் பேசிய அவர் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். நாட்டில் நிலைமை இப்படி இருக்குதுங்க, காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்ல, அப்படி நாட்டு மக்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பது? அதனாலதான் சொல்றோம், சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைஞ்சு போச்சு. அரக்கோணம் திமுக வேட்பாளர் ஜெகத் ரட்சகனை ஆதரித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஆளுநர் ரவியை கடுமையாக விமர்சித்தார். என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுதா? சில்லறை தேடிட்டு இருக்காரு. இதனாலதான் நம்ம தலைவர் அவருக்கு வச்சிருக்க செல்ல பெயர் பாதம் தாங்கி பழனிசாமியும்
திரு கண்கொள்ளா காட்சி. ஆளுநர் ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர் என்ன தெரியல, அவர் பேர் RN ரவி இல்ல, RSS ரவி. சென்னை கோயம்பேட்டில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்த தென் சென்னை பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் தள்ளுவண்டி கடையில் வடை சாப்பிட்டு UPI மூலம் பணம் செலுத்தினார். தள்ளுவண்டி கடையிலும் டிஜிட்டல் பேமெண்ட் முறை இருப்பது பிரதமர் மோடியின் சாதனை என தமிழிசை பெருமிதம் தெரிவித்தார். வடை போச்சு, நீங்க வடை வியாபாரம்லாம் செய்ய முடியாது, வடை கையில் எங்களுக்கு கிடைச்சிருச்சு, உங்களுக்கு தான் வடை போச்சு, அதனால எங்களுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு அக்கா வியாபாரம் செய்கிறாங்க, டிஜிட்டல் பேமெண்ட் இருக்கு, அதனால நீங்க வந்து மோடி அவர்கள் பிரச்சாரம் செய்ய வேண்டாம், நான் பிரச்சாரம் செய்ய வேண்டாம், இந்த மக்களே தனது பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறார்கள் என்பதுதான் எனது கருத்து. கோவையில் அண்ணாமலையை எதிர்த்து பிரச்சாரம் செய்த அமைச்சர் TRB ராஜாவிற்கு திமுக நிர்வாகி ஒருவர் ஆட்டுக்குட்டியை பரிசாக வழங்கியது கவனம் பெற்றது. விருதுநகரில் பாஜக வேட்பாளராக களமிறங்கியுள்ள நடிகை ராதிகா உங்க சித்தி வந்திருக்கேன் என கூறி பிரச்சாரம் செய்தது வாக்காளர்களை கவர்ந்தது. நான் வந்திருக்கேன், உங்க சித்தி வந்திருக்கேன், உங்க அக்கா வந்திருக்கேன், உங்க சகோதரி வந்திருக்கேன், உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு நல்ல பிரதிநிதியாக உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதற்காக நான் போய் உங்களுக்கு வாதாடி கொண்டு வரேங்க. ராமநாதபுரத்தில் போட்டியிடும் முன்னாள் முதலமைச்சர் O பன்னீர்செல்வம் பரமக்குடி பகுதிகளில் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் முன்னாள் முதலமைச்சர் O பன்னீர்செல்வத்தை குறிவைத்து தொடர்ச்சியாக பன்னீர்செல்வம் என்ற பெயர் கொண்ட 5 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். இது எடப்பாடி பழனிசாமி தரப்பின் சூழ்ச்சி என OPS அணியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். செய்தியாளர் சோனைமுத்தன் வழங்கிய தகவல்கள் இவை. பாஜக ஆதரவோடு ராமநாதபுரம் மக்களவைத் தேர்தலில் முன்னாள் முதலமைச்சர் O பன்னீர்செல்வம் தனித்து போட்டியிடுகிறார். இந்த நிலையில் OPS-ஐ குறிவைத்து பன்னீர்செல்வம் எனும் பெயரில் நேற்று வரை 4 பேர் வேட்புமனு தாக்கல் செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த வரிசையில் 5வது நபராக ராமநாதபுரம் தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட கங்கை கொண்டான் பகுதியைச் சேர்ந்த பன்னீர்செல்வம் எனும் மற்றொரு நபர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். இந்த நிலையில் ராமநாதபுரம் தொகுதியில் பன்னீர்செல்வம் பெயர் கொண்ட பல பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருப்பது EPS தரப்பின் சூழ்ச்சி என OPS மகன் ஜெயபிரதீப் குற்றம் சாட்டியுள்ளார். சூழ்ச்சிகார எடப்பாடி கும்பலின் அல்லக்கைகள் ஒரு சிலர் ஐயா அவர்களின் பெயரில் 5 நபர்களை தமிழ்நாடு முழுவதும் இருந்து வரவழைத்து அந்த அப்பாவிகளை கொண்டு வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். பன்னீர்செல்வம் பெயரில் களமிறங்கும் வேட்பாளர்களால் ராமநாதபுரம் தொகுதியில் மக்களவைத் தேர்தல் களம் விறுவிறுப்படைந்துள்ளது. செய்தியாளர் சோனைமுத்தன் வழங்கும் கூடுதல் தகவல். மாற்றுக் கட்சியினர் மக்களை குழப்புவதற்காகவே இவர்களை இந்த களத்தில் இறக்கி விட்டிருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்து வருகின்றன. அவருடைய அதாவது முன்னாள் முதல்வர் OPS-னுடைய வாக்கு வங்கியை குறைப்பதற்காகவே மாற்றுக் கட்சியினர் இவர்களை களத்தில் இறக்கி விட்டிருப்பதாக தெரிய வருகிறது. ரஞ்சித். நன்றி சோனைமுத்தன். தமிழகத்தில் 6.23 கோடி வாக்காளர்கள் உள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ இன்று தெரிவித்துள்ளார். இது ஒரு பக்கம் இருக்க, அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரனின் தந்தை குறித்த கருத்துக்கு மன்னிப்பு கேட்க முடியாது என அண்ணாமலை மறுத்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் நகர்வுகள் குறித்து விவரிக்கிறது பின்வரும் தொகுப்பு. நாடாளுமன்ற தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ, தமிழகத்தில் 6,23,26,901 வாக்காளர்கள் உள்ளதாகவும் மாநிலம் முழுவதும் 68,144 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்படும் எனவும் தெரிவித்தார். Till yesterday, நம்ம updated electoral roll பார்க்கும்போது after making all the addition deletion இப்போ 6.23 crore இருக்கு. 68,144 68,144 68,144 போலிங் ஸ்டேஷன் நம்ம இருந்தது. இதனிடையே பாமக தேர்தல் அறிக்கையை அக்கட்சி நிறுவனர் ராமதாஸ் இன்று சென்னையில் வெளியிட்டார். தொடர்ந்து பேசிய ராமதாஸ், நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு கட்டாயம் நடத்த வேண்டும் என வலியுறுத்தினார். சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பாக நடத்துவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி
வலியுறுத்தும். இந்நிலையில் அதிமுக வேட்பாளர் சிங்கே ராமச்சந்திரனின் தந்தை குறித்த கருத்துக்கு மன்னிப்பு கேட்க முடியாது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இன்று மறுப்பு தெரிவித்துள்ளார். பகிரங்கமாக மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாதுங்க மேடம். நான் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து என்னுடைய கருத்து. அது பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் போய் ஆராய்ந்து அலாசுங்க. அதனால் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றோம், இங்கே எங்களுடைய போட்டி வேட்பாளர்கள்ட்ட கிடையாது. எங்களுடைய போட்டி தமிழகத்தினுடைய வளர்ச்சியை தடுக்கக்கூடிய ஆதிக்க சக்திகளோடு. மறுபுறம் திருப்பதி அருகே 2 கோடி மதிப்பிலான தேர்தல் பரிசு பொருட்களை பறிமுதல் செய்த தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் குடோனுக்கு சீல் வைத்தனர். சென்னை புறநகரில் பரனூர், ஆத்தூர் சுங்கச்சாவடிகளில் 5 முதல் 20 ரூபாய் வரை கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாக தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் அறிவித்துள்ளது. வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் இந்த கட்டண உயர்வு நடைமுறைக்கு வருவது குறித்து பொதுமக்கள், வாகன ஓட்டிகளின் கருத்துக்களை கேட்டறிந்தோம். செய்தியாளர்கள் நவீன், தங்கவேலப்பன் வழங்கிய தகவல்கள் இவை. சென்னையிலிருந்து வெளியூர்களுக்கான வாகனங்கள் பெரும்பான்மையாக கடந்து செல்லும் பரனூர் மற்றும் ஆத்தூர் சுங்கச்சாவடிகளின் கட்டணத்தை உயர்த்துவதற்கான அறிவிப்பை மத்திய அரசின் கீழ் உள்ள இந்திய தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் வெளியிட்டுள்ளது. அதன்படி பரனூர் சுங்கச்சாவடியில் ஒரு வழி பயணம் மற்றும் அதே நாளில் திரும்பும் பயணம் ஆகியவற்றிற்கான கட்டணம் 5 ரூபாய் முதல் 10 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளது. ஒரு மாதத்தில் 50 முறை ஒற்றை பயணம் செய்வதற்கான மாதாந்திர பாஸ் கட்டணம் 45 முதல் 200 ரூபாய் வரையிலும், உள்ளூர் தனியார் வாகனங்களுக்கான மாதாந்திர பாஸ் கட்டணம் 10 ரூபாய் வரையிலும் உயர்த்தப்பட்டுள்ளது. ஆத்தூர் சுங்கச்சாவடியில் ஒரு வழி பயணம் மற்றும் அதே நாளில் திரும்பும் பயணம் ஆகியவற்றிற்கான கட்டணம் 5 முதல் 20 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளது. ஒரு மாதத்தில் 50 ஒற்றை பயணம் செய்வதற்கான மாதாந்திர பாஸ் கட்டணம் 60 முதல் 190 ரூபாய் வரையிலும், உள்ளூர் தனியார் வாகனங்களுக்கான மாதாந்திர பாஸ் கட்டணத்தை 10 ரூபாய் வரையிலும் உயர்த்தியிருக்கிறார்கள். இந்த கட்டண உயர்வு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து ஓட்டுநர்கள் பூவரசன், சரவணன், அசோக் ராஜா கூறுகையில், இப்போ இவங்க கட்டணத்தை உயர்த்ததுனால நாங்கள் எல்லாத்தையும் வாடிக்கையாளர்கிட்ட நம்ம கேட்டு தான் வாங்குவோம். நாங்கள் அதனால இது எங்களுக்கு மட்டும் பாதிப்பு இல்லை, கீழே இருக்கிற மக்களுக்கு பாதிப்பு தான். டோல்கேட் பார்த்தீங்கன்னா ரேட் அதிகமாச்சுன்னா எனக்கு ரொம்ப பாதிப்பு தான். அதை கம்மி பண்ணால் நல்லா இருக்கும். அதிகம் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் தான். எந்த வசதி சரியில்லை, ரோடு பள்ளமும் குழியும் மேடும் பள்ளமா இருக்குது. மக்களுக்கு எப்படி ஓட்ட முடியும்? ஒரு வாகனம் ஓட்டியாலும் இப்போ எப்படி வண்டி ஓட்ட முடியும்? நிறைய ஆக்சிடென்ட் இதனால ஒரு ரோடு வசதி நல்லா இல்லைங்க, சுத்தமாக நல்லா இல்லை, ரோடே சரியில்லை, தரமா இல்லை. மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. டோல் விலை ஏறனால மக்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏற்கனவே 5 சுங்கச்சாவடிகளில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் கட்டணம் உயரும் நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் மாதத்திலேயே தமிழகத்தில் உள்ள பிரதான 7 சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. செய்தியாளர் நவீன் வழங்கும் கூடுதல் தகவல். இங்க இருக்கக்கூடிய வாகன ஓட்டிகள் கடுமையான இன்னல்களுக்கு உள்ளாவதாக தெரிவித்திருக்கிறார்கள். இது நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் இதை கூர்ந்து கவனித்து சுங்கச்சாவடி விலையேற்றத்தை குறைக்க வேண்டும் எனவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ரஞ்சித், இன்றைய நாளின் முக்கிய நிகழ்வுகளை இதுவரை பார்த்தோம். பார்த்த உங்களுக்கு நன்றி. இது தந்தியே நின்று நான் ரஞ்சித். இனிய இரவு வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.